நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 101.4 பண்பலை. நேயர்களே, இன்னைக்கு செலிபிரிட்டி கார்னர் நிகழ்ச்சியில வந்திருக்கிற விருந்தினர் குடும்பஸ்தன் படத்தோட இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி அவர் கூட தான் நாம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், குடும்பஸ்தனுக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பை நீங்க சொல்லுங்க. குடும்பஸ்தனுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கான, ரொம்ப பரவலாக எல்லாராலையும் ரசிக்கப்பட்டு பெரும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க மக்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதுதான் சொல்லணும், வேற என்ன இருக்கு. நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஏன் நான் சொல்றேன்னா, படம் பத்தி அந்த படம் பார்த்துட்டு வெளியே வர்றவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஸ்பீச் இருக்கும். அதே லெவல்ல தான் நான் இருக்கேன். அதனால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். சில குடும்ப கதைகள் தமிழ் சினிமாவில் வரும்போது எல்லாராலையுமே கொண்டாடப்படும். அப்படி அனைத்து குடும்ப தரப்பினராலும் கொண்டாடப்பட்ட படம்னு குடும்பஸ்தான் சொல்லலாம். இதுக்குள்ள அடுக்கடுக்கா நீங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை காமெடின்னு மட்டுமே கடந்து போயிட முடியாது. உதாரணம், சிஸ்டம் வர்சஸ் சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இதுக்குள்ள நீங்க அடுக்கி இருக்கிற லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த அடுக்கப்பட்ட விஷயங்கள் பத்தி, நாங்க கவனிக்காத இடங்கள் பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெறும் காமெடி படமாக கடந்து போயிடணுங்கிறதெல்லாம் எங்களுக்கும் இல்லை. நாம் லைக் ஒரு சப்ஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது ஒரு வகையில் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலான, ஒரு ஃபிலாசபிக்கலான சப்ஜெக்ட். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது தான் எங்களுக்கு இருந்த ஐடியா. அதில் காமெடிங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கிட்ட ஜானர். இதே காமெடியாகவும் சொல்லலாம், இதே சமயம் ட்ராஜடியாகவும் சொல்லலாம். இதை காமெடி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற விதத்துக்காக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது காமெடி. லேயராக என்ன பேசணும்னு நினச்சோன்னா விட்டு போனதான் தெரில. இன்றைக்கி ஆன்லைன் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது அக்கு வேறா அணி வேறா பிரித்து எல்லோரும் இப்போ தான் பேசுகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பேசணும்னு நினச்சது அந்த கடைசி ஒரு 30 வருஷங்களாக நியோ லிபரலைசேஷன் பாலிசி வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி சமூகம் எப்படி நமக்கு மாறி இருக்கு, அதுக்கப்புறம் உருவாயிருக்கிற ஃபேமிலிஸோட ஸ்ட்ரக்சரில் ஒரு தனி மனிதர்களுக்குள்ள அது ஏலியனேஷனை இன்னும் எவ்வளோ அதிகமாக்கியிருக்கு, அதை எப்படி நெகோஷியேட் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்க, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேசணுன்னு ட்ரை பண்ணோம். படத்தில் நவீன சொல்கிற மாதிரி கடைசியில் சரி அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சு காமிக்கணும்னு அவன் நினைக்கிறான். பட் எல்லாருமே தனக்குள்ளே ஒரு முகமூடியை போட்டு ஏலியனேட் ஆகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய சிஸ்டத்தால் எல்லாருமே ஒரு வகையில் ஏலியனேட் பண்ணி இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த ஏலியனேஷனிலிருந்து நீங்கள் போக்கிக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நெகோஷியேட் பண்ணி வந்துக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம பண்ண முடிகிறது. அப்படிங்கிறத நாங்கள் பேசணும்னு நினச்சது. ஒரு கலைஞனாக நம்ம என்ன பண்ணணும்னா இன்றைக்கி இருக்கிற சமூகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அது ஒரு ஹோப்போடு பண்ணும். அப்படிங்கிறது தான் கலை பற்றி நமக்கு இருக்கிற ஃபிலாசபி. நீங்கள் பீரியட் படமே எடுத்தால் கூட இன்றைக்கு காலத்து பிரச்சனை அதை சம்ஹவ் ரிஃப்ளெக்ட் பண்ணுதான். அப்போ தான் இன்றைக்கி கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதா? சில பிரச்சனைகள் மனித குலம் தோன்றி பல வருடங்களாக இருந்துக்கிட்டே இருக்கிற இஷ்யூஸாக இருக்கும். அது நீங்கள் எந்த பீரியடில் எடுத்தாலும் இருக்கும். சிலது இந்த காலத்துக்குன்னு கண்டெம்ப்ரரி இஷ்யூஸாக இருக்கும். இது ஒரு வகையில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறமே ஏலியனேஷன் ஸ்டார்ட் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற அதீத ஃப்ராக்மெண்டேஷனும் ஏலியனேஷனை பற்றி பேசுகிற படம் தான் நம்ம படம். ஸோ அது இந்த காலத்து ஒரு குடும்பஸ்தனோட ரெஃப்ளெக்ஷன் தான் ஆக்சுவலி நம்ம பண்ணணும்னு நினச்சது. அந்த லேயர் எல்லாம் ஒரு வகையில் கம்யூனிகேட் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய பர்சனல் பிலீஃப் என்னென்னா, படம் எடுக்கிறது தான் நம்ம வேலை. படம் பார்க்குறவங்களுக்கு என்டர்டெய்னிங்காக ஜாலியாக அப்படி இருக்கா, ஏதாவது சம்திங் அவங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ் லேர்ன் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு கதையை மனிதர்கள் பார்க்குறாங்க. சினிமா தியேட்டருக்கு போகிறதே ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கதை கேட்குறது ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறது. நியூரோ சயின்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, கதைகள் கேட்குறதே மனிதர்கள் ரியாலிட்டியோட நெகேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. லைக் அவங்க ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ரொம்ப சேஃபாக உட்காந்து இன்னொருத்தங்களோட அனுபவங்களை பார்க்கும்போது இருக்கு இல்லையா திரையில், அது தங்களோட அனுபவங்களாக பார்க்க முடியும், அந்த எம்பத்தைஸ் பண்ணிக்க முடியும். பட் அந்த டேஞ்சர் இல்லை. நவீன் மாதிரி அவன் கடன் வாங்கி சுற்ற வேண்டியதில்லை. சினிமா ஒரு கலைஞர் நம்ம அதுதான் பண்ண முடியும். அதை என்ஜாய் பண்ணிட்டாங்களா, அதுலேருந்து ஏதாவது டேக்அவே இருந்துச்சு அவங்களுக்கு நெகேட் பண்ணிக்கிறதுக்கு, லைஃப்பில் ஏதாவது ஒரு லெசன் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, அவ்வளோதான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி இதை ரொம்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் வேலையாங்கிறத உடைச்சி அது ரொம்ப அகடமிக்கலாக பேசலாம். பொதுவாக மக்களுக்கு அது தெரியணுங்கிற அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஓகே, குட்டான ஒரு நல்ல கருத்து, செம என்டர்டெயின்மெண்ட்டாக நாங்கள் அதை இந்த டீட்டெயிலிங் போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பர். கிரியேட்டர்ஸ்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும். அதாவது என்னுடைய படங்கள் என்ன ஜானரில் இருக்க போகுது அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே அது இருக்கும். அந்த டச்சுன்னு இல்லை, ஆனால் நான் இந்த மாதிரி வே ஆஃப் நரேஷன் தான் இருக்க போகுதுங்கிறது.
பேக்கரி அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க வந்து லீஸுக்கு எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தோட இது என்னவா பண்ண போகுது கதையிலங்கிறது. ஸோ நம்மளோட ஸ்கிரிப்ட்ல இவ்ளோ விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுல இவ்ளோ விஷயங்கள் ஆடியன்ஸ விஷுவலா இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறோம். இது இடையில பேலன்ஸ் பண்ற பிரிட்ஜ் வந்து காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கு நம்ம குடுத்துட்டே இருக்கிறோன்ட்டு. ஸோ கிரியேட்டரா நீங்க அந்த டாக்கி போர்ஷனையும், விஷுவல் இம்பாக்ட்டையும் எப்படி இதுல பேலன்ஸ் பண்ணீங்க? முடிஞ்ச அளவுக்கு விஷுவலா எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்ணிடணும். அது கூட எக்ஸ்ட்ரா தான் மற்ற டாக்கியை நான் அங்கே பார்க்குறேன். காமெடியாக இருந்தாலும் வாட் எவர். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய டாக்கி போர்ஷன்ஸும் இருக்குது இதுக்குள்ளே. ஆனால் அந்தளவுக்கு எக்கச்சக்க கட்ஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு அது அவ்வளோ டாக்கியாக தெரியாமல் கூட போயிருந்துருக்கலாம். லைக் இந்த படத்தில் என்ன ஒரு இதுனா ஒரு சாங் ப்ரீத் எடுத்துக்கலாங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. லைக் எல்லா இடத்துலையும் கதை சொல்லணும் கதை சொல்லணும் கதை சொல்லணும்னு நாங்கள் பண்ணியிருந்தோம். பர்சனலாக டைரக்டராக என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு விஷுவலாக சொல்ல ட்ரை பண்ணுவோம். அது எவ்வளோ வெற்றிகரமாக சொல்லியிருக்கோங்கிறத ஆடியன்ஸ் தான் சொல்லணும். பட் நான் ட்ரை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு விஷுவலாக பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுவேன். சூப்பர். அது சிரிச்சுட்டாங்க வெற்றி. அதுக்கு மேல அதுல வந்து கொஸ்டினே கிடையாது. குடும்ப கதை, அத வந்து நம்ம வந்து திரைக்கதையாக்கும்போது, ஹிட் லிஸ்ட் அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸுக்குன்ட்டுன்னு பல படங்கள் வந்து பெஞ்ச்மார்க்க செட் பண்ணிட்டு போயிட்டு பத்தாக்குறைக்கு யூடியூப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. போட்டா மில்லியன் வியூஸ் தட்டும். இதுல இருந்து 2023க்கு அப்புறம் ரெடி ஆகுற ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கு நம்ம குடுக்க போறோங்கப்ப, நீங்க விஷுவலுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துரக்கூடாது. நம்ம இதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இவ்ளோ விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யம் வைக்கும்போது தான், விமர்சனத்த தாண்டிய ஒரு வெற்றியா இருக்கும். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட்ல என்ன திரும்ப திரும்ப கரெக்ஷன் பண்ண போறோம், என்ன டிஸ்கஷன்ஸ்ல உட்கார போறோம், அதெல்லாம் எப்படி இருந்தது பிஃபோர் ஷூட்? இந்த ஸ்கிரிப்டுக்கு எத்தனை டிராஃப்ட் எழுதியிருப்போன்னு எனக்கு தெரியல. ரீரைட் நான் ஒரு தடவை இதை கம்பைல் பண்ணி வைக்கணும்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டுக்கும் கடைசி டிராஃப்ட்டுக்கும் வந்த படத்துக்கு தட் வில் பி லைக் அப்படி டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓ! ஃபஸ்ட்டு டிராஃப்ட்ல நவீனுக்கு குழந்தெல்லாம் இருக்கும். அப்படியா? ரைட்டிங் இஸ் ரீரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்னோவேட்டபிள் தான். நீங்கள் வந்து ஒரு வெற்றி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்கள் வேலை செய்யாமல் வரணும்னு நினைக்கிறது வந்து பேராசை. அது நடக்காது. வேலை செஞ்சுட்டு வரணும்னு நினைக்கிறது தான் வந்து ஒரு நியாயமான விஷயம்னு நினைக்கிறேன். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெற்றி வரணும்னு தான் எல்லோரும் வேலை பார்க்குறோம். ஸோ நாங்கள் அது வெற்றி வர்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு எக்கச்சக்க டிராஃப்ட் வேலை பார்த்தோம். எனக்கு யாரோ ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படத்தில் ஒரு சீன் கூட லைக் பார்த்த சீன் மாதிரி இல்லை. நான் ஏற்கனவே பார்த்த சீன் மாதிரி ப்ரெசன்டேஷன்லேயோ இல்லை வந்து அந்த சீனோட அமைப்போ அப்படி இல்லை. நாங்கள் அதுதான் கேர்ஃபுல்லாக இருந்தோம். அட்லீஸ்ட் நாங்கள் பார்த்த சீன் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இதுக்குள்ளே இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா பல லைஃப்லேருந்து பல படத்துங்கள்லேருந்து பல கதைகள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அதை அப்படியே டேரெக்டாக எடுத்து வைக்காமல் இருக்கிறது தான். லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆகாமல் இல்லை எதுலேருந்துமே இன்ஸ்பயர் ஆகாமல் நீங்கள் ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது. அதுதான் இப்படி தான் பண்ணணும்னு செட் பண்ணிக்கிட்ட வரையறை. அந்த வரையறைக்குள்ளே தான் பண்ணணும். அது டெலிவரி ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர். சார், ஆண்கள் படும் பாடு அதை வந்து சிம்பிளாக குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே இருந்து உள்ளே வர்றோம் ஆடியன்ஸு. நவீன், ராஜேந்திரன் இந்த 2 கதாபாத்திரங்கள். இந்த பக்கம் ஸ்கொயரில் 2 பக்கம் யாருன்னா வேலை, குடும்பம். இதை பிரிட்ஜா பண்ணுறவங்க வந்து மகள், மருமகள், அம்மா. இந்த 3 கதாபாத்திரங்கள். ராஜேந்திரனும் தான் மனைவியை வந்து நல்ல லைஃப் ஸ்டைலில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவாக மிக கண்ணியமான ஒருவராக தான் வெளிப்படுறாரு. நவீனும் வந்து தான் மனைவியும் சரி, தான் குடும்பத்தையும் சரி கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வச்சுருக்கணும். எந்த இடத்துலையும் வந்து அவர் தனி குடித்தனத்தை பற்றி யோசிக்கலை. பட் அந்த குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணும்போது வர்ற உளவியல் சிக்கல்னு ஒரு விஷயம் இருக்கும், பண சிக்கல்னு ஒன்று இருக்கும். இந்த கதாபாத்திரங்களோட எழுத்து வடிவமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்கொயருக்குள்ளே சென்டரில் இருக்கிற மையப்புள்ளியிலேருந்து அன்பு அப்படிங்கிற ஒரு இலையில தான் எல்லாமே ஒத்து பொருந்தி வருது. ஆனால் அதுக்குள்ளே நேர்ற முரண்கள் வந்து கிளைமேக்ஸில் வந்து கிளியர் ஆகுது. இதை வடிவமைச்ச கதாபாத்திரங்கள் பற்றி சொல்லுங்கள். இப்போது சென்ட்ரல் கதாபாத்திரம் ஒன்று வடிவமைச்சிட்டோம்னா அதுதான் டிஃபைன் பண்ணுது நமக்கு எதிர் கதாபாத்திரம் என்னவாக இருக்கணும், சப்போர்ட்டிங் கதாபாத்திரம் என்னவாக இருக்கணும்னு வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கோல்டன் ரூல் சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு சேலஞ்ச் கொடுக்குறது அவனோட ஃபிலாசபிக்கு நேர் எதிராக. இந்த படம் வந்து முக்கியமாக இதில் வந்து யாரையும் கொல்ல போகிறது இல்லை. ராஜேந்திரன் வந்து வில்லன் கிடையாது. அவன் கதையில் அவங்க கதாநாயகன் தான். இங்கே முக்கியமாக நவீன் பிலீவ் பண்ணுற வேல்யூஸும் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் கண்ணியமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. கண்ணியமாக வாழ்வது என்பது என்ன அப்படிங்கிறது ராஜேந்திரனுக்கு வேறு, நவீனுக்கு வேறு.
இந்த 2ம் ஒரே இடத்துக்குள்ள நம்ம கட்டி போடும்போது பல முரண்கள் வரும். நம்ம வாழ்க்கையிலயும் அதே தான். இப்ப எனக்கு வாழ்க்கையில பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணா இருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணா இருக்கும். நாங்க பேசணும்னு நெனச்சது அவன் ஒண்ணு சொல்றான். லைக் வளைஞ்சு போனா தான் நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்றான். நான் வந்து இல்ல தன்மானம் இல்லாதவனுக்கு எதுவுமே வேலை இருக்கக்கூடாதா? இதோட நெகோசியேஷன் தான் நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இந்த கதைக்கே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதோட வேற வேற வெளிப்பாடு தான் அவங்க அப்பா கேரக்டரு. அவங்க அப்பா வளைஞ்சு போயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர். அவர் என்னவாயிருக்கார் வாழ்க்கையில? நவீன் வந்து வளையாம நேரா தான் நிக்கிறான். அவனுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு? அவன் சொல்ற மாரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வளைஞ்சா உடைஞ்சிருவாங்கிறதும் டயலாகவே வைக்கலாம்னு நெனச்சோம். ஒரு மரம் கொஞ்சம் வளைஞ்சு கொஞ்சம் நேரா போய் அப்படி இருக்கணுமே தவிர, ரொம்ப வளைஞ்சுனாலும் அது உடைஞ்சிரும். ரொம்ப நேரா நின்னாலும் அது அப்ரூட் ஆயிரும். அதுதான் வாழ்க்கைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் நாங்க வந்து பேசணும்னு நெனச்சிருந்தோம். சூப்பர் சார். குறிப்பா படத்துல நடிச்ச எல்லோருடைய நடிப்புமே வந்து உயிரோட்டமான ஒரு விஷயத்த குடுச்சு. எழுத்து தனியா, அவங்களோட பேச்சு தனியா தெரியல. இவங்க இதுதான் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நடிப்பு எல்லார்ட்டேருந்தும் வாங்குற ஒரு விஷயம் இருக்குது. நீங்க கேட்டதும், அவங்க குடுத்ததும், நான் இன்ன எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற விஷயமும், நடிப்புக்கு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் பயனுள்ளதா இருக்கும் இதன் மூலமா. அதனால கேட்கிறேன். என்னோட ஃபிலாசபி என்னன்னா, அது வந்து ஒரு எழுத்தாளர் கூட ஒர்க் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்ல எடிட்டர் கூட ஒர்க் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்ல ஒரு நடிகரோட ஒர்க் பண்ணும்போதா இருக்கட்டும், எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஐ வில் பி வெரி ப்ரிப்பேர்ட். எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ரொம்ப கிளியரா ப்ரிப்பேர்டா இருப்பேன். ஆனா அவங்ககிட்ட என் கைடன்ஸ் பெருசா சொல்லவே மாட்டேன். முக்கியமா நடிகர்கள் கிட்ட நான் போய் எனக்கு இதான் வேணும்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்ககிட்ட சீன் பேப்பர் இருக்கு, கதை இருக்கு. அவங்களுக்கு தெரியும். கதை எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். ஓவராலா என்னன்னு சொல்லிருவேன். அது புரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அந்த சீன் என்ன இன்டர்பிரெட் பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஐ லெட் தெம் டூ இட். ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அவங்க ஒரு நடிகரை ஹையர் பண்ணுறதே எதுக்குன்னா, அவங்க அந்த சீனை என்னவா இன்டர்பிரெட் பண்ணி என்ன பண்ணுறாங்கங்கிறது தான். நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ஓகே. என்னோட பெட்டரா அந்த சீன் இன்டர்பிரெட் பண்ணாங்கன்னா, அது எனக்கு பெரிய லாபம். எனக்கு நஷ்டம் இல்ல. ஒரு வேளை என்னோட பெட்டரா இன்டர்பிரெட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்கு இதுதான் வேணும்னு நான் கேட்டுருவேன். நான் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா? எனக்கு இது வேணும்னு. அது நான் கேட்டு வாங்கிப்பேன். அது ஈஸி. எனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டு வாங்கிறது பண்ணிடலாம். என்ன சின்ன ரோல் பண்ணுறவங்கனாலும், பெரிய ரோல் பண்ணுறாங்கனாலும், ஐ லைக் வென் த பீப்புள் ஓன் த கேரக்டர். அது அவங்களா எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப கை கொடுத்துருக்கு. நான் நக்லைட்ஸ் பண்ணும்போது இருந்து. எனக்கு ஆக்டர்ஸோட வேலை செய்கிறது, எப்படி வேலை வாங்கணுங்கிறது ஏதோ இன்ஹெரண்ட்டாக எனக்கு கற்றுக்கிட்டேன். இல்லை வந்து அந்த த்ரூ த ப்ராசஸ் என்னவோ நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் என்னவோ நினைக்கிறேன். மெத்தடாக நான் டைசெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் எனக்கு தோணுது. ஓகே, நான் இப்படி தான் நம்ம பண்ணுறோம் போல. காஸ்டிங் கால்ல சார் நவீனோட அக்கா கதாபாத்திரம், அம்மா கதாபாத்திரம், மருமகள் கதாபாத்திரம், அந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் ஓனரா இருப்பாங்க. உசுறு போச்சிடக்கூடாதுப்பா அப்படிங்கிற இடத்துல ஒரு இறக்கத்தோட இருக்கும். இதை இவங்க பண்ணணும் அப்படின்னு பிஃபோர் நம்ம டிசைட் பண்ற ஒன்று இருக்கு. நாளைக்கு அவங்க அதை பண்ண போறாங்க. இந்த போட்டோ வச்சு நம்ம டிசைட் பண்றோம். அதுக்கு முன்னாடி அவங்களோட வீடியோஸோ டைம் இருந்தா இது பண்ணிட்டு ஏடிஸ் வந்து இது கொடுக்குறாங்க. எனக்கு இது இவங்க பண்றாங்க, இதை தான் இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற 100% ஒன்று எடுக்கிறீங்களா? அந்த கிரியேட்டரோட டிசிஷன் ஃபைனல் கால் அது எப்படி எடுக்கிறீங்க? அதுக்கு ரொம்ப டைம் வந்து நான் காஸ்டிங் பண்ணுறதுக்கு தான் டைம். ஒரு படத்துக்கு நல்லா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு பர்ஃபெக்டாக காஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 70% ஜாப் இஸ் டன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் தான் வேலை செய்ய வேண்டிய இடம். அங்கே வந்து நான் ரொம்ப எனக்கு வந்து அந்த ஆக்டர் பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணணும். அது என்னென்ன க்ரைட்டீரியான்னு எனக்கு சொல்ல தெரியல. அது ஒரு க்ரைட்டீரியாக்காக ஒரு தடவை நம்ம எடுப்போம். இப்போ இந்த கேரக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஓனர் கேரக்டர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு அது என்னென்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்றுலேருந்து இன்ஸ்பயர் ஆன அந்த கேரக்டர். எனக்கு அந்த வாய்ஸ் வேணும் அப்படின்னு இருந்துச்சு. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப நேரம் இல்லை அந்த கேரக்டரை வந்து சொல்கிறதுக்கு. பட் கேட்டால் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான, கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான, அதே சமயம் வந்து ரொம்ப வில்லனியஸான இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேட்டோன்னே கொஞ்சம் காரை யாரு நிப்பாட்டுனா அது ரொம்ப ஃபீபிளான ஒருத்தங்கனால பண்ண முடியாது. நான் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களை காமிச்சாங்க. இவங்களை காமிச்சோடனே அவங்களோட இன்டர்வியூஸ் தான் நான் பார்த்தேன். ஓகே, டன். எனக்கு அந்த இது கிடச்சிருச்சுன்னா அவங்களோட காஸ்டிங் டன். அனிதா கேரக்டர் நிவி எங்கள் டீமில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, லுக்காக என்னவா இருப்பாங்க. ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணோம், டன். ரொம்ப நக்கலிச்சு காஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லும்போது மணிகண்டன் தான் பரவாயில்ல கரெக்டாக இருக்கட்டும். அது மாதிரி பலது வந்து அவங்கள நினச்சி தான் நம்ம ஒர்க்கே பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரராஜன் சார், அவர் தானே முன்னாடி முடிவு பண்ணியிருந்தோம். ஜெயின்சன், பிரசன்னா அவங்க கேரக்டர்லாம் முன்னாடி பண்ணது. கடங்காரங்க வர்றாங்கன்னா 4 பேர்னா 4 பேர்த்தையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக இப்போ பாய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவர்கிட்ட ஒரு லேசினஸ் இருக்கும். ஆமாம் என்னப்பா அப்படிங்கிற ஒரு லேசினஸ் இருக்கும்.
எல்லாரோத்தோட இதே இந்த புல்லட் மணி பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருப்பார். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி காஸ்ட் பண்ணி எனக்கு அந்த முக்கியமாக ஒரு ஆக்டரோட எனர்ஜி லெவல் ரொம்ப வாட் தே என்ன எனர்ஜியில் இருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இந்த கேரக்டருக்கு இந்த எனர்ஜி நல்லாயிருக்கும், இந்த கேரக்டருக்கு நல்லாயிருக்கும். அதுதான் பேசிக். சூப்பர். நடிகரா குரு சோமசுந்தரம் அவர்களும் மணிகண்டன் அவர்களும் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும். ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு இப்போ குரு சோமசுந்தரம் சார் வந்து ஜோக்கர் படம் ஒன்று, பாட்டல் ராதா ஒன்று, குடும்பஸ்தன் ஒன்று. மணிகண்டன் சார் வந்து சில்லுக்கருப்பட்டியில் ஒரு தன்மையில் இருப்பார், குட் நைட்டில் ஒரு தன்மையில் இருப்பார். ஒரே உருவத்தை தான் பார்க்குறோம், ஆனால் வேறு வேறு குணாதிசயத்தை வந்து அதை வெளிப்படுத்துது. ஒரு கிரியேட்டராக நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த ஸ்கிரிப்டுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணீங்க? ஏன்னா இதில் அவரோட சிரிப்புன்னு ஒன்று இருக்கும், குரு சோமசுந்தரம் அவர்களோட சிரிப்பு. அன்பறிவு படத்தில் விதார்த் நடிகர் அவர் வந்து ஒரு சிரிப்பு பண்ணுவார், அவர் ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி ஒரு ஸ்மைல் இருக்கும். இது எல்லாம் ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸ் அலோவ் பண்ணும், அதுக்கடுத்து அது ஆடியன்ஸுக்கு அக்செப்டாக இருக்கணும். பட் எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டிட்ட சில விஷயங்கள் கான்ஃபிடென்ட் எப்படி எடுத்துகிட்டு அதை அலோவ் பண்ணுறீங்க? அவங்களே நிறையா இன்புட் கொடுப்பாங்க, அதுவே ஃபஸ்ட் இருக்குது. சிரிப்பு பொறுத்த வரைக்கும் இது ஸ்கிரிப்ட்லேயே டிசைட் பண்ணிட்டோம், அந்த இது இருக்கணுங்கிறது. அந்த சிரிப்பு எப்படி இருக்கலாங்கிறது மணி சார் ஒரு இது கிடையாது. சிரிப்பு இருக்கணும் என்னென்னா தட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ராஜ்குமார் ஹிரானி. ஒரு கேரக்டர் கல் மனசில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஜெஸ்டரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. எனக்கு ஒரு ஜெஸ்டர் எல்லா கேரக்டருக்குமே வச்சுக்க சொல்லுவேன் ஆக்டர்ஸ்க்கு பெரும்பான்மையாக. ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, கிரேட் பீப்புள்கிட்டேருந்து எடுத்துக்கிறதா. ராஜ்குமார் ஹிரானி சாரோட படங்களில் பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கும் வைரஸ்னால் ஒரு ஏன் அதை திக்கி பேசணும், ஏன் அதை பண்ணணும், இட்ஸ் அ ட்ரைட் மேக் பீப்புள் ரிமெம்பர் தட். இதில் வந்து எனக்கு அது கூட ஒரு இதுவும் இருக்குது, சிரிக்கிறதுங்கிறது எதை அவனை ரொம்ப ட்ரிகர் பண்ணும். மொத்த சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து கேவலமாக சிரிக்கிறாங்கங்கிறதோட பர்சானிஃபிகேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அந்த சிரிப்பு இப்படி இருக்கலாங்கிறது வந்து மணி சார் சஜஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் குரு சாருக்கு. இப்படி கொலாபரேட்டிவாக வந்து சேர்றது தான். ஒர்க்கிங் வித் தம் 2 டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ். குரு சார் வந்து போக 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 அவர் வந்து பயங்கர இம்ப்ரோவைஸ் ஒரு டேக்கும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போவார். அந்த மாதிரி திடீர்னு எக்ஸலண்ட்டாக பண்ணிடுவார். அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ டேக் வேணாலும் கேட்கலாம். சில சமயம் ஃபஸ்ட் டேக்லேயே பண்ணுவார், பட் பெரும்பான்மையாக அவர் வந்து அவர் அந்த மூடுக்குள்ளே போயிட்டார்னா ஹில் பி லைக் பயங்கர சூப்பராக பண்ணுவார், ஃபென்டாபுலஸாக பண்ணுவார். மணி சார் வந்து ஃபஸ்ட் டேக்கே சூப்பராக பண்ணுவார். அவருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டார், ரொம்ப ரொம்ப ரேராக தான் நிறையா டேக்ஸ் போகும், இல்லை 1 to 3 டேக்ஸ் தான் பெரும்பான்மையாக. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் அவங்க 2 பேருமே. நிறையா லேர்னிங் எனக்குமே இருந்துச்சு. குரு சார்லாம் வந்து அவர் ரொம்ப மெத்தடான ஒரு ஆக்டர் இல்லையா, நிறையா வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்தார் எங்களுக்கு. இது பண்ணும்போது ஷூட்டுக்கு போகிறக்கு ஒரு 10 நாள் முன்னாடி மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செஷன்ஸ் எல்லாம் அவர் தான் கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு குரு சார். மணி சார் நான் நினச்சேன் இப்போ சில பேர் ஆக்டர்ஸ் வந்து ஒரு சோக சீனாக ரொம்ப நேரம் சோகமாக இருப்பாங்க, அப்படி போவாங்க இல்லையா, டு கெட் இன் டு த மூட். அது அவங்க வே ஆஃப் ஒர்க்கிங். இவர் நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருப்பார், போய் அவங்க சடனாக என்னையா நான் நல்லா சிரிச்சு தானே பேசிட்டுருந்தீங்க அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் மணிகண்டன். அந்த மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட இவர் பேசுறது, நீ வெளியே பூமியில் பாதம் வைக்கும்போது அப்பா இந்த லெவல்லாம் இருப்பான்டான்ட்டு, அந்த காட்சி பற்றி சொல்லுங்கள். அந்த டேக் வந்து நாங்கள் ஒரு 4-5 டேக் போனோம். ஏன்னா எனக்கு அதில் வந்து என்னென்னா படம் ஃபுல்லாக கண்ணில் தண்ணியே வராது. இடையில அதுக்கப்புறமாச்சு அந்த உள்ள பாத்ரூம்குள் இருக்கும்போது ஒரு வெரைட்டிக்காக எடுத்திருந்தேன் கண்ணில் தண்ணி. அதுக்கு முன்னாடி என்னென்னா நவீன் என்ன நல்லா அழுக மாட்டான், அவன் வந்து அழுகிறதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கணும். கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கும், அந்த பொண்ணு சொல்லிட்டு போகும்போது கூட ப்ரிம்மில் இருக்கும், பட் கண்ணில் தண்ணி கீழே விழுந்துடுறது. அந்த பாப்பா கிட்ட போகிறங்கும்போது தான் வரணுங்கிறது பர்டிகுலராக இருந்தோம். இந்த சீனில் தான் அழுவார், அதனால பர்டிகுலராக இந்த சீன் கொஞ்சம் டேக் போனோம். ஆக்சுவலி இதில் இல்லாத டேக் கூட 1-2 ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் இது சரி ஓகே இதுதான் எனக்கு இதில் ஃபுல்லாக நான் நினச்ச அளவுக்கு கண்ணில் தண்ணி வரல, பட் ரொம்ப கன்விக்ஷனாக இருந்துச்சு தண்ணி வந்ததோட, அதனால இந்த டேக்கை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். கண்ணில் தண்ணி வர்றது வந்து கொஞ்சம் சவால் தான். அதாவது ஏதோ ஒரு சோக பாட்டை கேட்டோ இதுங்கும் போது எந்த அளவு அந்த கேமரா லென்ஸ் மாத்திர கேப்பில் இங்கே டுபுக்குன்னு விழுந்துடும். ஸோ அந்த இடத்துல கிரியேட்டர் வந்து கிளிசரின் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி கால் சொல்லுவேங்களா? கிளிசரின் அப்படிங்கிற அதெல்லாம் அவங்களோட, நான் கிளிசரின் வைங்க வைக்காதீங்க அதெல்லாம் நான் ஆக்டர்ஸ் ஃபார் ரீசனில் அவங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம அதிக பிரசங்கித்தனம் ஆகிடும், நீங்கள் இது பண்ணுங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சூப்பர். ஆக்டர்ஸோட நடித்து முடிச்சதுக்கப்புறம்
சார் நான் ஒரு ஒன் மோர் போறேனே. ஏன்னா இந்த இடத்துல பாஸ் தேவையில்லாம அந்த வேர்டுக்கு விட்டுட்டேன். இல்ல லுக் வந்து இங்க டைவர்ட் பண்ணிட்டேன். நான் இங்க இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து நிப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆனா டைரக்ட்டா அந்த ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்கும். எடிட்டிங் டேபிளில் பார்த்துக்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற நான் இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு ஏதாவது டென்ஷன் இருக்குன்னா யாருக்கும் தெரிய போகிறதில்ல. எனக்கெல்லாம் மூஞ்சி அப்படி தெரிஞ்சிடும் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இல்லையா, அது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் ஆக்டராக இருந்தாலும் தான் நான் வந்து திட்டவே மாட்டேன் யாரும் நான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அப்படி தெரிஞ்சிடும். நான் பொதுவாகவே திட்ட மாட்டேன், பட் ஆக்டர்ஸ் ரொம்ப பர்டிகுலராக பண்ணவே மாட்டேன். அது நீங்கள் 10,000 தடவை வேறு டேக். நான் சொல்கிறது இவங்கெல்லாம் பெரிய ஆக்டர்ஸ், மணி சாரோ குரு சாரோ அது தேவையில்லை. சின்ன சின்ன ஆக்டர்ஸ் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தது நீங்கள் குஷன் வச்சு தான் வந்து அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு ஏரியா அது. ஓகே. நேரம் எடுத்துக்கிட்ட சீன் இல்லன்னா வாவ் வண்டர்ஃபுல் இப்படி அசத்திட்டேடா அப்படின்னு அந்த ஸ்டார்டம் இல்லாதவங்களோட ஏதாவது ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? இந்த படத்துல அது நிகழ்ந்திருக்கா? ஐயோ! எவ்வளோ பேர் இந்த படத்தில் தியேட்டரே கிளாப் பண்ண சீன். அதாவது அந்த மாமியாருக்கு ம். பர்த்டேன்னு சொல்லுவார் இல்லையா, ஆதன் குமார் பண்ணியிருந்தார். அவர் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது இல்லையா, ஆனால் அந்த சீன் ஓவர்வெல்மிங்காக இங்கே கை தட்டினாங்க தியேட்டரில். அந்த ஷார்ட்டை அவர் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சோடனே அங்கே ஸ்பாட்டில் எல்லோரும் கை தட்டினாங்க. ஓ! குரு சார், மணி சார் எல்லாரும், நான் சொல்கிறேன் எல்லாரும் கை தட்டினாங்க. அவ்வளோ நல்லா பண்ணார். இந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம வந்து குட்டி குட்டி கேரக்டர்ஸ் கடன் கொடுத்துட்டு அந்த ஹைவே ரோட்டில் படுத்துட்டு இருப்பார். அதெல்லாம் ரொம்ப சின்ன கேரக்டர் தான். தேசிங் பெரியசாமி படம் பார்த்துட்டு வந்து சொன்னார், சூப்பராக முடிச்சிருக்காங்க அவர் ஓ! அப்படின்னு. அந்த யாருங்க அவர் எங்கெங்கே பிடிச்சிங்க அப்படின்னாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறதே ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வேறு 1000 குட்டி கேரக்டர்ஸ் இருக்கும். எனக்கு இன்னொன்று அந்த கேங்கே பிடிக்கும். காஸ்டிங் பண்ணும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண இடம் அது. அந்த மாதிரி ஆளுங்களாம் இப்போ ஒன்று வந்து பிரசன்னாக்கு ஏதோ ஷூட்டிங் போனப்போ தெரிஞ்சவர் அந்த ஃப்ரெடினாண்டு, இன்னொருத்தர் அக்காலேஜில் இருந்தவர் அந்த ஜோசியக்காரர், ம். இன்ஃப்ளூயன்சராக நடிச்சிருப்பார் இல்லையா, அவரை நாங்கள் தேடி பிடிச்சோம். குறவளையும் பிடிக்கிறவன்டா இந்த கோயம்புத்தூர்காரன், நெம்பி எடுக்கிறவன்டா இந்த ரைட், ரைட். அவர். பித்தாகரஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும், பேசவே பேசாது. ஆமா, ஆமா, ஆமா. காஸ்டிங் தான் அந்த கலர் கொடுத்துச்சு. ம், ம். அவங்களெல்லாம் தேடி பிடிச்சதே ஒரு கதை. அவ்வளோ எக்ஸ்டென்சிவான ஆடிஷன்ஸ் வச்சு தான் அவரை பிடிச்சோம். சம்திங் வியர்டாக இருக்கே அவர்கிட்ட, ஒரு எனர்ஜி வித்தியாடாக இருக்கே அப்படின்னு தான் வந்து அவர் காஸ்ட் பண்ணோம். என்னென்னா இன்றைக்கி எல்லாமே நோட் பண்ணி மீமா ஆகிட்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். சூப்பர். சார் கலைத்துறை தான், சினிமா அடமெண்ட்டா நான் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லைஃப்பில் எப்போ எடுக்கிறீங்க? 5th 6th சம்திங் அந்த டைம்லேயே நான் நினைக்கிறேன். சில விஷயத்துக்கு ரொம்ப அடமெண்ட். நான் பொதுவாக அடமெண்ட்டான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப பர்டிகுலரான விஷயத்துல நான் ரொம்ப 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 அடமெண்ட். எனக்கு அறிவு தெரிஞ்சால் நான் சினிமா பண்ணேன். ரொம்ப 3rd படிக்கும்போது டிரைவராகவும் மிலிட்ரிக்கு போவோம் அந்த மாதிரிலாம் பேசுவோம்ல, அப்போவே சினிமா இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுவேன், நான் அதுவும் பண்ணுவேன் இதுவும் பண்ணுவேன், சினிமா அப்படி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் 7th 6thலேருந்து பேசுகிறேன். என்னோட ஸ்கூல் நண்பர்கள்ட்ட பேசும்போது, டே நீ 4thலேயே தான்டா சொல்கிறப்ப சொல்லிருந்தாங்க. அப்படியாடா, எனக்கு தெரிஞ்சு சினிமா பண்ணணுன்னு தான் எனக்கு இருந்துச்சு. சினிமாவில் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆக்டிங்னு நான் எல்லாமே நினைப்போம்ல, டேரக்ஷன் ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியறதுக்கே ரொம்ப காலம். எங்கள் வீட்டிலலாம் வானொலி மட்டும்தான் 7th வரைக்கும். நான் ரேடியோ மட்டுமே கேட்டு வளர்ந்த பிள்ளை. சூப்பர். அதில் 90s கிட்டு தான், அவன் 80s வாழ்க்கை எனக்கு ரொம்ப கிராமமாக அதனால. ஸோ நான் 7th படிக்கும்போது எங்கள் வீட்டில் டிவி வாங்கணும் அப்படின்னு வந்து இல்லாட்டி வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாட்டுச்சாலைக்கு பக்கத்தில் கோம்பு வச்சுருப்பாங்க, தட்டெல்லாம் வச்சு இருக்கும், அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். தேடிலாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு திட்டிகிட்டே டிவி வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூல் 7th 8th படிக்கும்போது விஸ்காம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். அப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சேன் 8th. நான் 12th முடிச்சுட்டு விஸ்காம் போவேன். நான் 12th முடிச்சுட்டு விஸ்காம் போவேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஷாக்காகவே இல்லை. 5 வருஷமாக சொல்லிட்டேன்னா ஓகே. அப்புறம் விட்டுட்டாங்க. நான் வந்துட்டு சினிமா தாங்கிறதுல எனக்கு அதை தாண்டி ஏன்னு தெரில, எனக்கு ஒன்றில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் நிறைய டைவர்ட் ஆக மாட்டேன். அது என்னோடய பழக்கமோ குணமோ என்னமோ தெரில, எனக்கு சினிமா தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்படியே நான் வந்துட்டு ரொம்ப நேர்கோடு. சில பேர்த்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ பிரசன்னா மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்கெங்கேயோ போய் சினிமா வந்திருப்பாங்க. நமக்கு ரொம்ப நேர்கோட்டில் வந்திருக்கோம். எனக்கு அப்படி தான் தோணுது. சூப்பர் சார். ஆனால் சைல்ட்ஹுட்டில் உங்களை வந்து சினிமாவை நோக்கி நகர்த்துறதுக்கு பெரிய லெவலில் ஏதோ ஒன்று இம்பேக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அது என்ன காரணம்? எனக்கு என்னென்னா, உண்மையாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா, ரொம்ப அரியுது ஒரு விஷுவல். குழந்தைங்களுக்கே நீங்கள் வந்து டிவி பார்க்குறதுங்கிறது ரொம்ப பயங்கர ஹையாக இருக்கும். நீங்கள் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எனக்கு அப்படி இருந்துச்சு. ஓகே வேணா, இந்த டிவி பெட்டிக்குள்ளே தியேட்டரில் போய் பார்க்குறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரேராக நடக்குமா. தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா நான் அது அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பயங்கரம், என்னன்னாலும் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். தியேட்டரில் போகும்போது ரொம்ப ரேராக தான் கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அருணாச்சலம் படமாக எனக்கு அதெல்லாம் இமேஜஸாக தான் ஞாபகம் இருக்குது. மலையப்பா படம்லாம் மாட்டு வண்டியில் போய் பார்ப்போம். அதெல்லாம் இந்த படம் தான் எனக்கு தியேட்டரே வந்து அப்படி தான் இந்த படம் அப்படின்னு எனக்கு தெரியல. டிவி பார்க்குறதுக்காகவே எங்கள் அம்ச்சி வீட்டுக்கு போவேன். எங்கள் அம்ச்சி வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டு
இது மட்டும் ஓடும். கம்பி கம்பியாக வச்சு டிடி மட்டும் ஓடும். ஆண்டனா வச்சு டிடி மட்டும் இருக்கும். இந்த டைமில் இந்த படம் போடுவாங்க. 4 மணிக்கு டிடியில் ஒரு படம் போடுவாங்க. சனிக்கிழமை மணிக்கு ஒரு படம் போடுவாங்க. எனக்கு 2 படம் தான். அதை பார்க்குறதுக்காக நான் மொத்த லீவ்லும் அங்கே இருப்பேன். ஸோ எனக்கு அது பயங்கரம் ஹை. எனக்கு அந்த கதை கேட்குறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் ஆர்வம் இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஆக்சுவலி சினிமா மேலே இருந்த ஆர்வம் தான் எனக்கு மற்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துச்சு. நல்ல சினிமாவை கற்றுக் கொடுத்ததே சினிமா மேலே இருந்த ஆர்வம் தான். அதுக்கப்புறம் அபூர்வ சகோதரர்கள் பார்த்தேன். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார் படங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்தேன். இந்த மாதிரிலாம் டிவி வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு படம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2 படம்னு வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நான் ட்ருஃபோவோட 400 ப்ளோஸ் எல்லாம் அது 400 ப்ளோஸுன்னு தெரியாமல் ட்ருஃபோனே தெரியாமல் நான் பார்த்துருக்கேன் 8th. எனக்கு அது பாத் பிரேக்கிங்கான ஒரு அனுபவம் அந்த வயசில். அது இல்லாட்டி நான் சினிமா வந்திருப்பேன், கற்றுருப்பேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டேஸ்ட்டுக்கு டெவலப் ஆகிறதுக்கு எவ்ரிதிங் பாய்ல்ஸ் டவுன் டு டேஸ்ட்டுமாங்க. இந்த டேஸ்ட்டுமே டெவலப் ஆகிறது தான். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் அந்த சேனலுக்கு கூட. அப்புறம் விஸ்காம் படிச்சுட்டேன். அங்கேருந்து நிறையா சினிமா பார்க்குற பழக்கம் இருந்துச்சு. புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. 7th வரைக்கும் டிவி இல்லாதனால எனக்கு ஒரே ரெசார்ட் வந்து புக்ஸ் தான். டிவி வந்ததுக்கப்புறமும் எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பீங்கிறத தாண்டி புக்ஸும் கூடவே இருந்துச்சு. எய்தர் வாட்ச் மூவிஸ் ஆர் படம் பார்ப்பேன். அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் பண்ணுறேன். கிரிக்கெட் விளையாட போவோம். அவ்வளோதான் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட். ஃபுல்லி ஹை என்டர்டெயின்மெண்ட்லேயே இருந்தேன். இதில் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்போம்ல. எனக்கு சும்மா உட்காந்து சோகமாக இருக்கிறது அதெல்லாம் பிடிக்காது. அதனால சம்திங் துரு தான் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் நிறைய இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ ஒன்லைன் அந்த மாதிரி அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. பலதை வந்து பண்ணவே கூடாதுன்னு தள்ளி வச்சிட்டேன். இப்போ ஒரு வயசில் பண்ணது. பட் நாங்கள் கடைசி 10 வருஷமாக பண்ணதே நிறையா ஒன்லைன்ஸ் இருக்குது, சிலது பவுண்ட் இருக்குது, அப்படி இருக்குது. இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நிறையா பேசுகிறதுக்கு, அது பண்ணுறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. நான் பிரசன்னாவும் பேசி வச்சதே வந்து ஒரு தெரில. நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 லைன் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தான் சொல்லிகிட்டு இருப்பேன். நான் வாழ்க்கைக்கு பண்ணணும்னு நினைக்கிற படங்களோட ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. இனி வந்து அதை ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த படம் குடும்பஸ்தன் 2017 25 8 இயர்ஸ் எனக்கு இதோட 15 வருஷம் ஓல்டு ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. அதை அடுத்தடுத்து தான் பண்ணணும். சூப்பர். கொலாபரேட் அந்த ரைட்டர் பிரசன்னா பாலச்சந்திரன் அவரோட பங்களிப்பு பற்றி சொல்லுங்கள். எனக்கு பிரசன்னா பாலச்சந்திரன் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், மென்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட அறிமுகம் வந்து அவர் பதிப்பகம் ஒன்று வச்சுருந்தார், புக்கு கடை ஒன்று வச்சுருந்தார், பதிப்பகம் ஒன்று வச்சுருந்தார். ஸோ அங்கே போனால் புக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு தான் நான் அவர் கூட நட்பாக ஆரம்பித்தது. படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக தருவார் அப்படின்னு. அங்கேருந்து போக அவருக்கு பயங்கரமான ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்குது. பயங்கர ஆழ்ந்த வாசிப்பு இருக்குது. ஓஷோ மட்டும்தான் சொல்லுவார், சீரியஸாக இருக்கணும்னாலே ஹியூமர் பண்ணாலே சீரியஸ் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க இந்த உலகத்தில். அப்படி இல்லாமல் நல்லா ஜாலியாக நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஆள். நான் ஒரு பார்க்கும்போது எனக்கு ஐ வாஸ் 21 or 22 அந்த சமயத்தில். அப்படிருந்தே கதை பேசிகிட்டு இருந்தோம் பண்ணலான்னு. அதான் ஒரு வகையில் ஃப்ரெண்டாக இப்படி வந்து அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்குள்ளே பாங்கன்னு நான் தான் புஷ் பண்ணேன். நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கதை ஒன்று பண்ணோம், டெலிஃபிலிம் ஆண்ட பரம்பரைன்னு. அதில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறோம். அவர் ஃபஸ்ட்டாக அதை தான் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அவர் எழுதி நான் டைரக்ட் பண்ணி சேர்ந்து பண்ணது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளைட்ஸ் ஹேப்பன்ட் அண்ட் அப்படியே வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த ப்ராசஸில் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, பயங்கர தேர்ந்த வாசிப்பும் நல்ல ஒரு பர்ஸ்பெக்டிவும் லைஃப்பில். அதே சமயம் ரொம்ப ஈஸியாக டு ஒர்க் வித்தான ஒரு பர்சன். நான் பிரசன்னா கூட தான் அதிகமாக விவாதங்கள் பண்ணியிருப்பேன். இப்போ கதையில் இல்லை ஏதாவது ஒரு இந்த சீன் இப்படி வரக்கூடாது, எனக்கு இது வெறுமனே இந்த குடும்பஸ்தன் கதைக்கு சொல்ல எல்லாமே என் வாழ்க்கையில் இப்படி நான் பாத்துல போகிறதுக்கு மிக முக்கியமான மனிதர்களில் ஒன்று, மிக முக்கியமான மனிதர் ஒருத்தனே பிரசன்னா சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஆரம்பத்தில் அப்பா ஃபேமிலி எல்லாம் ஒரு வகையில் அவங்களுக்கு டைரெக்டாக இல்லை இன்டெரக்டாக எனக்கு என்னை ஃப்ரீடமாக விட்டது, எனக்கு அந்த சமயத்தில் சப்போர்ட் பண்ணது பயங்கர இது தம்பி அப்போல்லாம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அந்த கரெக்டான டைமில் அவரை மீட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வடிவமாக ஆகுவாங்க, அந்த வடிவத்தில் வெற்றியும் அடைவாங்க. ஆனால் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இயக்குனராக காரணம் என்ன? நான் சினிமா போகணுன்னு இருந்துச்சு எனக்கு. ஓகேவா, அது ஓகே. சினிமாவில் என்னன்னு எனக்கு வந்து தெரியல ஒரு பீரியட் வரைக்கும். +1 +2 வரைக்கும் நான் வந்து எனக்கு எல்லாமே பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸ்கூலில் நடிப்பேன். நான் நடிக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ப்ரைஸு அந்த மாதிரி வாங்கிடுவேன். செகண்ட் ப்ரைஸு ஒரு தடவை செகண்ட் ப்ரைஸ், மொத்தம்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படி வாங்கியிருக்கேன் நான். ஸோ ஐ வாஸ் நோன் ஃபார் இந்த ட்ராமா அதெல்லாம் ஸ்கூலில்.
ஆனால் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ நான் மியூசிக் கிளாஸ் போயிட்டுருந்தேன், நான் சினிமோட்டோகிராஃபி விஸ்காம் போனேன், கேமரா வாங்கி அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா எல்லாமே பண்ணுறேன். என்னை விட பெட்டராக சினிமோட்டோகிராஃபர் இருக்காங்க, என்னை விட பெட்டராக எடிட்டர் இருந்தாங்க கிளாஸில், நான் காலேஜில் என்னை விட பெட்டராக ஆக்டர் இருந்தாங்க, என்னை விட பெட்டராக மற்ற எல்லாத்துலேயுமே இருந்தாங்க. மியூசிக்கெல்லாம் நான் வந்து சும்மானா அவங்க கம்போஸே பண்ணிட்டு இருந்தாங்க நான் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது. எனக்கு அப்போவே என்ன தோணுச்சுன்னா, அந்த வயசில் எது நீ சூஸ் பண்ணிக்கணும். ஆனால் எனக்கு 2 இடத்துல தான் ரொம்ப அதிகம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ரைட் பண்ணி டிரெக்ட் பண்ணும்போது, அப்போது நானே தான் ரைட் பண்ணி டிரெக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து இது நான் ஏன் படம் அப்படின்னு நான் அங்கே தான் உணர்ந்தேன். எனக்கு அது பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அது பீட் எவ்ரி வே, ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, எமோஷ்னலாக, எல்லா வேலையும் நான் சொல்கிறேன். மன நிம்மதியா? அதான் எக்கனாமிக்கலாக தெரியல அந்த சமயத்தில், பட் எக்கனாமிக்கலாக கூட இப்போ வரைக்கும் அது வந்து எல்லாத்தையுமே பாக்ஸையும் டிக் பண்ணுறதா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கும்போதும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் நல்ல ஒரு உணர்வு இருந்துச்சு. எனக்கு அந்த ப்ராசஸே பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் காலேஜில் நடிச்சுட்டு மட்டும் வரும்போது எனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கல, கேமரா மட்டும் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கல, எடிட் மட்டும். இது எல்லாத்தையும் ஒரு வகையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா, அந்த இதில் இருக்கா, கேப்டன் எல்லாமே எனக்கு அது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதிலிருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், நான் டைரக்டர் தான். நான் மற்ற இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் 10 இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்ம பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படியும் எனக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அது ஃபீட் ஆகிடுச்சு. ஒன்று தான் பண்ணும் அப்படிங்கிறது காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த சமயத்தில் நான் முடிவு பண்ணேன். எதுலாம் நமக்கு கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம அப்படின்னு ஆனதுனால அது எனக்கு தெரியல. நான் டைரக்ட் பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வேறு எதை பற்றி அவ்வளோ அறிவும் இல்லை. வீட்டில் தான் சொல்லுவாங்க, தம்பி பயங்கரம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டான ஆள். நான் ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் எப்படியும் பிழைக்க போகிறானோ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் எப்படி பிழைக்க போகிறானா அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு இதுதான் தெரியும். பேசிக்காக பயங்கர சோம்பேறி நான். என் ஒர்க்குன்னு வந்துட்டால் மட்டும் நான் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவேன். சினிமா இதுக்கு ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணுவேன். இதெல்லாம் சேர்த்து தான் எனக்கு சொல்லிச்சு. நான் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த கேள்வி ரொம்ப கேட்டுக்குவேன். எனக்கு உண்மையாலுமே இது பிடிச்சி தான் நீ பண்ணுறியா அப்படிங்கிறது எனக்கு அப்போ இருந்தே. எல்லோரும் சினிமா பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் சினிமா மேலே ஆர்வம் அப்படின்னால நமக்கு இருந்திருக்குமோ அப்படின்லாம் எனக்கு கேள்வியும் இருந்திருக்கு. இதுக்கு யோசிக்க போகும்போது ஆமாம் வேறு என்ன பண்ணியிருப்ப நீ அப்படின்னு யோசிச்சா எதுவுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைங்கிறது தான். சினிமாவில் டைரக்ஷன்லேயே எனக்கு இன்னும் ப்ரிசைஸாக இப்போ இந்தந்த மாதிரி படங்கள் பண்ணுறது தான் நம்ம அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு கடைசி ஒரு 4-5 வருஷமாக. சினிமா டைரக்டருங்கிறது பெரிய இடம் இல்லையா, எல்லோரும் டைரக்டர் தான், டைரக்ட் பண்ணுறவங்க எல்லோரும். நான் என்ன மாதிரி டைரக்டரு அப்படிங்கிறதே டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்தந்த மாதிரி படங்கள் பண்ணுறேன், இந்தந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கிற ஒரு டைரக்டராக இருக்கேன். எனக்கு அதுதான் பிடிக்குது. அதை பண்ணால் தான் நான் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேய் படம் எடுக்க வராது, என்னை போய் பேய் படம் எடுக்க சொன்னாங்கன்னா அதுவும் டைரக்டர் தான், அது நான் இல்லை. சூப்பர் சார். குடும்பஸ்தன் குடும்பங்கள் கொண்டாடிய வெற்றியா ஒரு அற்புதமான நல்ல கருத்தை கொடுத்த சமீபகால சினிமாவில் மிக முக்கியமான ஒன்று. தொடர்ந்து உங்களோட படைப்புகள் இதே மாதிரி நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணட்டும். ஆல் இண்டியா ரேடியோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு விமல், நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப நேர்த்தியாக கூப்பிட்டா சார், 2 கிட்ட கரெக்டாக வேலை பண்ணிங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் இண்டியா ரேடியோ வரணுங்கிறது வந்து எனக்கு சின்ன வயசில் நான் சொன்னேன் இல்லையா, ரேடியோ கிட்டே வளர்ந்த பையன்னு, எனக்கு பயங்கரம் ரொம்ப செரிஷ்ட் மெமரியாக ஆக்கிட்டீங்க. அதை நீங்கள் கூப்பிட்டதே எனக்கு அது ரொம்ப வாழ்க்கையில் நம்ம ஏதோ வந்து பண்ணியிருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. இங்கே வந்து இதெல்லாம் சுற்றி எல்லாம் காமிச்சிங்க, இவ்வளோ இது. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் லைவாக கூப்பிட்டு பண்ணோன்னு நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் விமல். தேங்க்ஸ் ஃபார் ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் விமல். வருகைக்கு மிக்க நன்றி சார்.